என்னை கர்த்தர் பெரிய சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபையால் நான் அங்கே நிலை நிற்கிறேன். அவர் கிருபையால் நான் தப்பு வச்சுருக்கேன். 2012 எனக்கு முதுகு வலி வந்துச்சு. இந்த பக்கம் பிடிக்கும், இந்த பக்கம் பிடிக்கும், விட்டு விட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நான் சும்மா சாதாரணமாக விட்டு எல்லா பேரும் சொன்னாங்க, இது வந்து மூச்சு குத்து, வாய்வு அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்க இருக்க பெருசாகிருச்சு. பெருசானா திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கம் படுத்தா திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கம் படுத்தா ஒரு பக்கமே தான் படுத்திருப்பேன். இந்த பக்கம் திரும்பும்போது எலும்பே இப்படி திரும்பி பிறண்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிஹெச்சுக்கு போனேன், பிசியோதெரப்பி வச்சாங்க, மேலூருக்கு போய் கட்டு போட்டேன். பார்க்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்தேன். சர்ச்சுக்கு வருவேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன். அவர்கிட்ட நான் கேட்பேன், ஏப்பா இப்படி எனக்கு இருக்குது, எதனால் அப்படி அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி அவர்கிட்ட பிடிவாதம் பண்ணலை. நான் இதை விடுவீங்க, எனக்கு விடுவீங்க, இந்த விடுதலை கொடுங்க அப்படின்னு நான் தம்பி சொன்ன மாதிரி நான் கேட்கல அவர்கிட்ட. அப்போ ஒரு நாள் இப்படி தான் இருக்கும்போது என்ன செஞ்சேன், அப்போ நான் ஒரு நாள் முந்தா நாள் நைட்டு நினச்சேன். ஆனால் இப்போ போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு தான் வருது. சாட்சி சொல்கிறது கூட தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன் நான். இல்லை இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சபைக்கு வந்தேன். திடீர்னு சகோதரி தான் கூட்டிகிட்டு வந்து நானும் சரி கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து அங்கேருந்து சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், இருங்க ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ணி அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் கை வச்சு. ஆனால் அவருக்கு தெரியாது முதுகு வலி எனக்கு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் முதுகில் பின்னால் கை வச்சு அது நடுமுதுகை இப்படி பண்ணார். நடுமுதுகை மட்டும் செஞ்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போகணுமே, அங்கே நடக்கணும்ல பஸ் ஸ்டாப்புக்கு. அதனால் தம்பிங்க 2 பேரும் என்னையும் சகோதரியும் ஆளுக்கு ஒரு வண்டியில் நாங்கள் போனோம். போய் இருக்கும்போது தம்பி சொன்னாங்க, நல்லா உட்காந்துக்கிட்டீங்கல்லம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லா தான் உட்காந்து, ஆனால் நான் வலி கழுவுற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். எனக்கு தெரியும் சேலை வழுக்குச்சு. அப்போ தண்ணி குடிச்சிட்டேன் நான். ஆனால் வேக தடை வரும்போது அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ரோட்டில் விழுந்தா இந்த முகம் அப்படியே செதஞ்சிருச்சு. இந்த முகம், இந்த கால் ஒரு கால் மடக்கி வச்சு அப்படியே விழுந்துட்டேன். இந்த ஒரு கால் மட்டும் தான் நீட்ட முடியும். அப்போ எனக்கு தான் முதுகு வலி, என்னை எப்படி படக்குன்னு எந்திரிக்க முடியாது என்னால். அப்படின்னா 2 தம்பிகளும் கையை பிடிச்சி, பையப்பா என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு, சும்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 பிள்ளையும் பதறிட்டாங்க, என்னம்மா அப்படி விழுந்துட்டிங்களே, ஐயோ விழுந்துட்டிங்களேம்மா அப்படின்னாங்க. 2 பிள்ளைகளை பிடிச்சி டக்குன்னு தூக்கி வச்சோம். எனக்கு லேசாக இருந்துச்சு. அப்போ தூக்கி வைக்கும்போது ஆண்டவரோட கரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, லேசாக இருந்துச்சு. அப்போ முதுகு பக்கம் 2 எலும்பு இப்படி பின்னி இருந்த மாதிரி இருந்துச்சு. முதுகுக்கு வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த எலும்பு 2மே. முதுகுக்கு வெளியே தெரியுது எனக்கு அந்த எலும்பு 2 அப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், முதுகு அப்படி ஆண்டவர் முதுகாக கொடுத்துட்டாரு. எந்த பக்கம் நான் திரும்பி படுப்பேன், எந்த பக்கம் இருப்பேன். ஆட்டோவில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. ஒரு குழுங்குனா எலும்பு வலிக்கும். 12 வருஷம். இன்றைக்கி நேரத்தில் அப்போ 2012 வந்தது, 2024 நான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் நாள் ஆக எப்படி நான் ஜெபம் பண்ணி கேட்டேன் தெரியுமா? 12 வருஷம் பாடுள்ள சிறிய குணமாக்குனீங்கல்லப்பா, என்னை குணமாக்குங்கப்பா. அப்போ அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணி கேட்ட இப்போ வேணும் விடுதலை கேட்டையா? 12 வருஷம் பாடுள்ள சிறி குணமாக்குனீங்கன்னு தானே நீ கேட்ட. அதனால் உனக்கு நான் 12 வருஷம் கழிச்சு தான் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 24 என்னை குணப்படுத்தியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் தான் வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தையை தான் நம்பி சொன்ன மாதிரி இன்றைக்கி அவருடைய வார்த்தையை தான் நம்ம வச்சு ஜெபிக்கணும். அதனால் நீங்கள் யாரும் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிங்க, கேளுங்க. அவர்கிட்ட கேட்க பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். நீங்கள் கேளுங்க,
பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்களும் எல்லாத்துக்கும் இந்த இதை சொல்லுங்கள், இந்த சாட்சியை சொல்லுங்கள். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிங்க. இப்போ இந்த வழி விட்ட பிறகு ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? பஸ் ட்ராவல்லாம் பண்ணீங்களா? ஒசூர் போனீங்களா? ஒசூர் போனேன். நான் எங்கேயும் போவேன். ஒரு ஆட்டோவில் கூட ஒரு 2 கிலோமீட்டர் போக முடியாது. இங்கே வந்து ஜெபித்து அந்த சுகம் ஆன உடனே அங்கே ஒசூர் போய் எங்கே போய் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி நிமிந்துருச்சு. இப்படி இருந்தேன் நான். இப்படித்தான் சாஞ்சி இருந்துட்டுப்பாங்க. இன்னைக்கு நல்லா நிமிந்து இருக்கேன். கடவுளுடைய கிருபை. ஆமே. தேங்க்யூ சிஸ்டர். ஆமாம், தீவிரித்து வாரும் தாமதியாதீங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கணும் நம்ம. தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் சொன்ன ஒரு சாட்சியில் ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். இவங்க அடிக்கடி ஜெபம் பண்ணியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனால் அவங்க எப்போல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த 12 வருஷம் ஸ்திரியை நீங்கள் சுகப்படுத்தி என்னை சுகப்படுத்துங்கன்னாங்க. அப்போ கர்த்தர் 12 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்கிறேன் வேலைக்கார சுத்தமானு சொன்னால் அந்த வசனம் சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கே சுகமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க சொன்னதை பற்றி எனக்கு சகனமாக தான் இருக்குது. அப்போ என்னென்னா, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. எப்பயுமே நம்ம எதை நெகட்டிவாக பேசுகிறோமோ நடக்கும். பாசிட்டிவாக பேசி பாருங்கள், பாசிட்டிவாக. அதெல்லாம் சொன்னேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கையிலையும் ஒரு கருத்தாய் வாசிக்க வேண்டியிருக்கு, கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. வசனங்களை சரியாக கொண்டு நம்ம கொடுக்கும்பொழுது உங்களுடைய ஏடிஎம்முக்கு சரியான பாஸ்வேர்டு நீங்கள் இருக்குமானால் உடனே பணம் பெற்றுக்கொள்ளலாம். பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்களே எடுக்க முடியாது. அந்த சகோதரி 100க்கு அந்த அதிபதி சொன்னது போல் ஒரு வார்த்தை சொல்கிறேன் வேலைக்காசம் சொன்னீங்களே இன்றைக்கி ஏன்னா சுகமானு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நாளே சுகம் ஆகிருக்கும். ஆனால் 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரியை மட்டும் அவங்க என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துருக்கிறாங்க. தேவன் 12 வருஷமாக அந்த சகோதரி ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இல்லையா? அவர் சுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிற நீ பாக்கியவதி. இல்லையா? கர்த்தர் சரியாக இங்கே தான் வந்து சுகமான அவருடைய தீர்மானம் இருந்திருக்குங்க. இல்லையா? வந்தாங்க, எனக்கும் தெரியாது, அவங்க முதுகு ப்ராப்ளம் தெரியாது. ஆனால் எனக்கு ஆவியான சொன்னார், நீ அவங்க முதுகில் கையை வைத்து நீ ஜெபின்னு சொன்னார். அவங்கள கை வைத்து எலும்பு என்ன அப்படியே நரம்புகளை எடுத்து விட சொன்னார். எடுத்து விட்டோம். சற்று ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே அந்த மிராக்கள் நடந்துருச்சு. இல்லையா? பிள்ளையை கூட்டு போகும்போது நடந்து, ஏன்னா பிசாசு எப்பவுமே கீழே தள்ளி விட்டுருவான். அவன் விலைக்கு போகும்போது அவனுக்கு பிடிக்காது. சில பாருங்கள், ஒரு 2 குழந்தைய பொருள் வச்சுருக்கோம், ஒரு 2 பேபி இருக்குது வீட்டில், ஒரு பலூன் வச்சு சண்டை போட்டே இருக்கும். தங்கச்சி பிடுங்கும் அக்கா பிடுங்கும் மாதிரி பிடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அக்கா அம்மா சொல்லுவாங்க, தங்கச்சி கேட்குறாள் கொடுப்பான்னு சொன்னோன்னா அக்கா கையில் பலூன் இருக்கும். உடனே அக்கா சந்தோஷமாக கொடுத்து பார்த்தீங்களா, இந்த அப்பா அப்படி தூக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி பிசாசு அவனை கீழே தள்ளி விட்டு கர்த்தருடைய சுகத்தை எப்படி கொடுக்க பார்த்தீங்களா? தேவன் உண்மையை நல்லவருங்க. அவனுடையது அந்த ரோட்டோட போயிடுச்சு. இனி நீடித்த நாட்களும் திருப்பி வைக்க ரட்சிப்பை காமிப்பேன்னு சொன்னவர்கள் ஆஸ்வதிப்பார். ஆமென். சகோதரி சொன்ன சாட்சிக்கான கரங்கள் தட்டி நன்றி சொல்லுவோமா?